மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் தரக்கூடிய தினம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக சில பேரை சந்திப்பது, பேசுவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினம். சில நேரங்களில் நண்பர்களோட பேசுவதற்கும் சில புதிய முயற்சிகளுக்கு எதிர்பாராமல் சில நன்மைகள்லாம் ஏற்படுவதற்கும் மலர்வதற்கும் அற்புதமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவியும் முன்னேற்றமும் ஏற்படும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக செயல்படுங்கள். உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் ஏற்படும். இப்போ இந்த ஹாபின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு அதாவது ஒரு பல விஷயங்கள், கதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது போன்ற பல விஷயங்களில் ஈடுபாடுகள்லாம் இருக்கும் நம்ம தொழிலை போக. அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான தினம். சில நேரங்களில் சில நல்ல சொற்பொழிவுகளை கேட்டு அதனால் ஆனந்தப்படக்கூடிய, நம்மை மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும், மனசில் தெளிவாக செயல்படுங்கள். நல்ல தினமாக இது அமையிறது. மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு வெற்றி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கம்பெனிலாம் இருக்கும் பொழுது இது நம்ம தொழில் கூட்டாளிகள், அதாவது தொழில் சம்பந்தமாக வரவங்களுக்கெல்லாம் சில விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுதோ இல்லை உங்களுடைய அறிவாற்றலின் மூலமாகவோ பெரிய வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புதமான தினம். மன நிறைவை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து செயல்படுங்கள். அவசரத்தில் செயல்படும் போது சில நல்ல விஷயங்களை தவறவிட்டு விடலாம். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், லாபகரமான தினம், குடும்பத்திலையும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். சில அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வெளிநாட்டிலேருந்து கூட சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் பெரிய அளவு பலனளிப்பதாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் கவனமாக செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான முன்னேற்றங்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய அற்புதமான தினம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அலைச்சல்கள் இருக்கும், சில செலவுகள் இருக்கும். ஆனால் அது சுப செலவுகள். மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தினம். மனசில் ஒரு நிம்மதி, குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்,
இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு இணக்கமான சூழல், முன்னேற்றத்துக்கான ஒரு வழிமுறைகள் தென்படுகின்றன. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை விலைக்கு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணத்தை போல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சிறப்பான தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் பெரிய அளவு உதவிகள் வரும். சில லாபகரமான திட்டங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மனசில் ஒரு பயம், அதே நேரத்தில் ஒரு தைரியம். அப்படின்னா சரி இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்ன்ற ஒரு தைரியம். ஆனால் ஏதோ ஒன்று பெருசாக நம்ம செய்கிறோமோ, அகலக்கால் வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம். இது இரண்டும் கலந்த ஒரு நிலையை காண்பிக்கிறது. ஆனால் தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது நன்மைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பம், மனசில் சில பயம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அதாவது வருங்காலத்தை மனதில் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப அற்புதமானதாக அமையும். தொழிலில் தண்ணீரற்று விளங்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அப்பா இவரை மாதிரி யார் அப்படின்னு மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தினமாக அமையிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் வெற்றிகரமான தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குது, தன வரவு ஏற்படும், பேச்சாற்றலினால் பெருமைகள் ஏற்படும். அற்புதமான தினம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள தொய்வு நிலை மாறி உற்சாகம் ஏற்படும். வெளிநாடு பயணம் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவதற்கான ஒரு காலகட்டம். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயலாற்றப்படும். ரொம்ப நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், புகழ் பெறக்கூடிய தினம், முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக இந்த உடம்பில் அடிபடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அனாவசியமான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இதில் அதுவும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில். இதில் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான சூழல் நிலவுகிறது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பிரச்சனை கூறிய ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமான சில பேச்சுவார்த்தைகள், முன்னேற்றத்துக்கான சில நல்ல சூழல்கள்,
நன்மைகளை தரக்கூடிய வகையில் சில இணக்கமான சூழலெல்லாம் தென்படுறது. ரொம்பவும் சிறப்பான ஒரு தினம்னு சொல்லலாம். சில புதிய முயற்சிகள் கைகூடும், லாபங்கள் கைகூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப அவசியம். எந்த ஒரு காரியத்தையும் நாராயணனை வணங்கி செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். இல்லைன்னா சில தடைகள் ஏற்படலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான ஒரு சூழலை காண்பிக்கக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். சில புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிட்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள், நமக்கு பிரச்சனைகள் செய்தவர்கள், இவர்களெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு யுக்தியை கண்டுபிடிப்பீங்க. சில நேரங்களில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்தான். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் அமையிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்படுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வழிமுறைகள் ஏற்படும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு இணக்கமான சூழல். மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் மறையும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு ஏற்படும். ஒரு மனசில் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், நல்லது நடந்தது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இக்கட்டில் இருந்து வெளிப்படுவதற்கான வழிமுறைகளை காட்டக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பும் திட்டமிடுதலும் அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.